கோவை வெள்ளலூர் குப்பை கிடங்கை அகற்ற வலியுறுத்தி பொதுமக்கள் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் மண்டல தலைமைச் செய்தியாளர் குருசாமி. குருசாமி, தொடர்ச்சியா இந்த வெள்ளலூர் குப்பை கிடங்கை அகற்ற வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை தொடர்ந்து இருக்கக்கூடிய நிலையில இப்போது மனித சங்கிலி போராட்டமாக மாறி இருக்கிறது. அவர்களுடைய பிரதான கோரிக்கைகள் என்ன? விவரங்களை பதிவு செய்யலாம். கோவை மாநகராட்சியில் சேகரிக்கப்படக்கூடிய குப்பைகள் அனைத்துமே வெள்ளலூர் மாநகராட்சி குப்பை கிடங்கில் கொட்டப்பட்டு வருகிறது. இந்த குப்பை கிடங்கு காரணமாக இப்பகுதி மக்களுக்கு தொடர்ச்சியாக பல்வேறு இன்னல்கள் ஏற்படுவதாக கூறி தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்நிலையில் இந்த வெள்ளலூர் குப்பை கிடங்கை வேறு பகுதிக்கு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையினை வலியுறுத்தி தற்பொழுது வெள்ளலூர் பகுதியைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வெள்ளலூர் பகுதியில் ஆங்காங்கே முக்கியமான சந்திப்புகள் அனைத்திலுமே மக்கள் திரளாக திரண்டு நின்று கோரிக்கைகளை வலியுறுத்தி மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பொதுமக்களை பொறுத்தவரை இந்த வெள்ளலூர் மாநகராட்சி குப்பை கிடங்கை வேறு பகுதிக்கு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த பகுதியில் ஏற்கனவே குப்பை கிடங்கு இருக்கக்கூடிய நிலையில் இந்த பகுதிக்கு லாரிப்பேட்டை மற்றும் காய்கறி மார்க்கெட் உள்ளிட்டவற்றை கொண்டு வர மாநகராட்சி திட்டமிட்டிருக்கக்கூடிய நிலையில் பாதிப்பு மேலும் அதிகமாகும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். போராட்டத்தில் ஈடுபட்டுக்கூடிய பொதுமக்கள் நம்முடைய இருக்கார்கள், அவரிடம் பேசலாம். மேடம், சொல்லுங்க, என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்து டெய்லி சந்திச்சிட்டு இருக்கு? குப்பையினால ரொம்ப பிரச்சனையா இருக்கு. காற்று மாசுபட்டு இருக்கு. இப்போ ஆக்சுவலி நானே அஃபெக்ட் ஆயிருக்கேன். இதனால எனக்கு கோல்டு, வீசிங் ப்ராப்ளம் இதெல்லாம் வந்துட்டு இருக்கு. குழந்தைகள் இதனால ரொம்ப அஃபெக்ட் ஆகிறாங்க. இந்த குப்பை கடை தண்ணி ரொம்ப மாசுபட்டு இருக்கு. போர்வெல்ல ரொம்ப மஞ்சள் கலர வாட்டர் வந்துட்டு இருக்கு. ஸோ இது சீக்கிரமா இதுக்கு ஸ்டெப் எடுத்து ஏதாவது எங்களுக்கு ஒரு நல்லது பண்ணி கொடுத்தாங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி கடன் கொடுப்போம். சொல்லுங்க, தொடர்ச்சியா போராட்டம் தொடர்ச்சியா ஒவ்வொரு வருஷமும் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அரசு நடவடிக்கை இல்லை, இந்த மாதிரி செய்யணும், என்ன செய்யணும்னு கேள்வி சார். மனித சங்கிலியிலேருந்து எல்லாமே உண்ணாவிரதத்துல எல்லாமே இருந்தாச்சு. எங்களுக்கு இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும். எங்களுக்கு இந்த குப்பை நாத்தத்திலேருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை கிடைச்சி எங்க குழந்தைங்கலேருந்து எங்க எல்டர்ஸ் மாதிரி இப்போ நம்மளும் எல்டர்ஸ் ஆகிறோம் இல்லைங்களா? இதுக்கு என்னைக்காச்சும் ஒரு முடிவு வேணும், அவ்வளவுதான். ஏன்னா தண்ணி முக்கியம் இல்லைங்களா? அதே மாதிரி இந்த குப்பையினால தண்ணி ரொம்ப பாதிக்கும். அந்த நிலத்தடி நீர் ரொம்ப பாதிப்பாயிடுச்சு. அப்படி இருக்கிறப்ப நம்ம இதுக்கு நம்ம போராடுற எல்லாருமே சேர்ந்து எல்லாருமே அஃபெக்ட் ஆயிருக்கிறாங்க. அதனால எல்லாருமே இதுக்கு எல்லாருக்கும் ஒரு முடிவு கிடைக்கணும், தீர்வு கிடைக்கணும், அவ்வளவுதான். இந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி வலியுறுத்தி. கண்டிப்பா சார், இது முதல்ல அகற்றணும் சார். அதுதான். ஏன்னா போர்வெல்ல மஞ்சள் கலர் தண்ணி ஆயிடுச்சு. மழை வந்ததுன்னா வீட்டுக்குள்ள இருக்க முடியாது, இயற்கை காத்த சுவாசிக்க முடியல. குழந்தைகளுக்கு நிறைய பிரச்சனை வருது, பெரியவங்களுக்கு நிறைய பிரச்சனை வருது. அடுத்த கட்டத்துக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்க ரெடி ஆயிட்டு இருக்கிறோம். நோய் வர்றதுக்கு கரெக்டா அஃபெக்ட் ஆகிறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஏஜ் அப்படி லைனா வந்துட்டே இருக்கு. இதை கண்டிப்பா இதை அகற்றினாதான் எல்லாருக்குமே ஒரு ரெமிடி. இந்த ஆட்சியாவது அதை செய்யும் நாங்க எதிர்பார்க்கிறோம். பொதுமக்களை பொறுத்தவரை இந்த குப்பை கிடங்கை உடனடியாக அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த குப்பை கிடங்கிலிருந்து வெளியேறக்கூடிய மாசு மற்றும் நிலத்தடி நீர் மாசடைவது உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் தொடர்ச்சியாக பல்வேறு உடல் பாதிப்புகள் ஏற்பட்டு வருவதாகவும் இந்த குப்பை கிடங்கை வேறு பகுதிக்கு மாற்றுவதற்கு அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி குருசாமி.